நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயிகளுடைய மகனை பச்சையிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்க வேண்டும் உண்ணாவிரதத்தை சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற எந்த விதமான அதிகாரம் இது அகந்தை 2026 புரட்சித் தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றனர். நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, எதுக்கு நாங்க போய் பேர சூசைட் பண்ணி கிளம்புற போறாங்க? பிஜேபி நோட்டாவோட போட்டு பிரச்சனை இப்ப எடப்பாடி இவருக்கு என்னமோ உலகத்துல டொனால்டு ட்ரம்புக்கு அப்புறம் இவருக்கு தான் அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி த்ரெட் இருக்கிற மாதிரி இவர் காமிச்சிட்டு இருக்கிறார். இவர் யார் என்ன பண்ண போறாரு? இவர் போறாருன்னா ஒரு 5000 போலீஸ் நிக்கிறாங்க, தெருவில் ரோட்ல நிக்கிறாங்க. இவருக்கு என்ன அப்படி பிரச்சனை இருக்குது? இவர் சாதாரண ஒரு பினாமி, சாதாரண ஒரு தரகர். காசு வாங்கி கொடுத்தாரு, ஜெயலலிதா காசு வாங்கி கொடுத்தாரு, சசிகலா காசு வாங்கி கொடுத்தாரு. இப்ப 2 பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு பிரிச்சாரு. அவருதான் அதுதான் இவர் கவுன்சில் கூட லாய்க்கு இல்லாத தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிறார். எங்களுக்கு எல்லாம் ஏத்துக்க முடியல. இவர் என்ன நினைச்சிருக்காரு? இவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு இவர் தேர்வு பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க, தவறா ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஏன் ஓட்டு போட்டோம். இவருக்கு 5000 போலீஸ் நிக்கிற பெண்கள் எல்லாம் வெயில நின்று மழையில நின்று இருக்காங்க. அதெல்லாம் ஏத்துக்க போட்டு எவ்வளவு கேஸ் ஒன்னா போட்டேன். அதை பத்தி நாங்களாம் அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கு எத்தனை ஒன்னா போட்டு விட்டுருவோம். அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்களுக்கு மக்கள் மத்தியில சேர்க்கும் செய்திகள்லாம் சேர்க்கும். அதுதான் இது தவறானது. பாலா மேல